ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொஹன் அகாடமி. பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக கொஷின் வரக்கூடிய பகுதியான தேசிய சின்னங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள், இந்த தலைப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட்ல இருந்து வரக்கூடிய பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக ஒன்று அப்படி இல்லைன்னா 2 கொஷின் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 2023 நடந்த பிசி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 நடந்த பிசி எக்ஸாம்ல இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதற்கான ப்ரூஃபும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா வரக்கூடிய பிசி எக்ஸாம்காக ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 750 ரூபாய். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த பிடிஎஃப்பை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தா போதும், உறுதியாக வரக்கூடிய பிசி எக்ஸாமில் 65 கொஸ்டினுக்கு மேலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இப்போ வரக்கூடிய பிசி எக்ஸாமில் 65 கொஸ்டினுக்கு மேலே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பெய்ட் டெஸ்ட் பேட்ச்ல 750 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் மட்டும் நீங்க தெளிவா படிச்சுட்டா போதும், அதுல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ஷெடியூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் 750 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் பிசி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த தலைப்புல இருந்து என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2023 நடந்த பிசி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம், இது ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ முதல் கூற்று சரியானதுதான். வந்தே மாதரம் என்ற பாடலை இயற்றியவர் பிங்காலி வெங்கையா. ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கீம் சந்திர சாட்டர்ஜி. சரிங்களா? பங்கீம் சந்திர சாட்டர்ஜி. இந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட தேசிய கொடியை பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருப்பார். சரிங்களா? ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி 2 தவறு. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 2022 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்க, நமது இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் 40 ஆரங்கள் உள்ளது. ஸோ நம்ம இந்திய தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா 24 ஆரங்கள் தான் இருக்கும். ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது. தேசிய கீதமானது 52 வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரி 1 தவறு. மூணாவது கொஸ்டின் பாருங்க, இதுவும் 2022 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தேசிய மரம், இது எல்லாத்துக்கும் தெரியும், ஆலமரம். அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க, இதுவும் 2022 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. யானை தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியும், யானை கிடையாது, நீலகிரி வரையாடு. சரிங்களா? ஸோ நீலகிரி வரையாடு தான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது. பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம். ஸோ ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ கூற்று 2 சரி 1 தவறு. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2022லயும் 2023லயும் நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பார்த்துக்காங்க. ஓகேங்களா? நான் ப்ரூஃப் காமிச்சிட்டேன். ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஜ் இருக்கும். சரிங்களா? இந்த 3 பேஜை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உறுதியா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உறுதி. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஏரியா ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பேட்ச்ல 750 ரூபா பே பண்ணி ஜாயின் பண்றவங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 கொஸ்டின் ஏரியா ஷீட் வரை கொடுப்போம். ஸோ அதுல உள்ள கண்டென்ட் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15 மார்க் மேல வாங்கிடலாம். ஸ்மார்ட் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 ஷீட் கொடுப்போம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் ஷீட்ல உள்ள கண்டென்ட் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 7ல இருந்து 5 கொஸ்டின், சாரி 7ல இருந்து 8 கொஸ்டின் வரை நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பகுதியில ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பகுதி உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதை நீங்க படிக்கிறது மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டினுக்கு மேல நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ நம்ம பேட்ச்ல கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாம் நீங்க ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 65 கொஸ்டினுக்கு மேல பிசி எக்ஸாம்ல வாங்கிட முடியும். சரிங்களா? அதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஐ வாண்ட் பிசி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு
டைப் பண்ணி அனுப்புங்க, உங்களுக்கான ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க தேசிய சின்னங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க தேசிய பாடல். நம்ம இந்தியாவோட தேசிய பாடல் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. சரிங்களா, இவரு இந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலை வங்க மொழியில எழுதியிருப்பாரு. சரிங்களா, ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிற தேசிய பாடலும் பார்த்தீங்கன்னா வங்க மொழியில தான் எழுதப்பட்டிருக்கும். இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை நம்ம இந்தியாவோட தேசிய பாடலா 1950 ஜனவரி 24ல நம்ம இந்திய அரசியலமைப்பு சபை பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்க தேசிய கீதம். ஸோ ஜனகணமன இதுதான் நம்ம இந்தியாவோட தேசிய கீதம். சரிங்களா, நம்ம இந்தியாவோட தேசிய கீதத்தை பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில எழுதியிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஸோ இந்தியாவோட தேசிய கீதத்தை வங்க மொழியில தான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பாரு. ஆனா இந்த ஜனகணமன இந்த பாடல் இருக்கு பாத்தீங்களா, இதோட இந்தி மொழியாக்கம் தான் நம்ம இந்திய அரசமைப்பு சபையால தேசிய கீதமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 1950ல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். சரிங்களா, நம்ம தேசிய கீதத்தை பார்த்தீங்கன்னா 52 வினாடிக்குள்ள நம்ம பாடி முடிக்கணும். சரிங்களா, இந்த இந்திய தேசிய கீதம் பார்த்தீங்கன்னா 1911 டிசம்பர் 27ல கல்கத்தால வச்சு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதலா பாடப்பட்டுச்சு. அடுத்தது பாருங்க தேசிய லட்சணை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்முக சிங்கம். சரிங்களா, இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் தூண்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இந்திய தேசிய சின்னத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற ஒரு தொடர் வந்து எழுதப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில பொறிக்கப்பட்டிருக்கும். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும். அடுத்து தேசிய கொடி. நம்ம இந்தியாவோட தேசிய கொடியை பார்த்தீங்கன்னா பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சிருவார். சரிங்களா, இவர் பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். நம்ம இந்திய தேசிய கொடியோட நீளம் மற்றும் அகலம் பார்த்தீங்கன்னா 3:2 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கும். நம்ம இந்திய தேசிய கொடியில உள்ள அசோக சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல மொத்தம் 24 ஆரங்கள் இருக்கும். நம்ம விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள குடியாந்தம், இது பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல இருக்கு, அங்கதான் நெய்யப்பட்டது. சரிங்களா, அடுத்தது தேசிய உறுதிமொழி பாத்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பராவ், இவரால தெலுங்கு மொழியில எழுதப்பட்டது. சரிங்களா, ஸோ மற்றபடி பிற தேசிய சின்னங்கள் பாருங்க. தேசிய நுண்ணுயிரி அப்படின்னா லாக்டோபாசிலஸ் டெல்புர்கி. ரூபாய் சின்னம் பார்த்தீங்கன்னா 2010ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் அவர் தான் நம்ம இந்திய ரூபாய் சின்னத்தை வடிவமைச்சிருப்பாரு. சரிங்களா, தேசிய மரம் பார்த்தீங்கன்னா ஆலமரம். தேசிய மலர் பார்த்தீங்கன்னா தாமரை. தேசிய பறவை பார்த்தீங்கன்னா மயில். தேசிய விலங்கு பார்த்தீங்கன்னா புலி. தேசிய நதி பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு. பாரம்பரிய விலங்கு பார்த்தீங்கன்னா யானை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. இந்தியாவோட தேசிய விலங்கு அப்படின்னா புலி, இந்தியாவோட பாரம்பரிய விலங்கு அப்படின்னா யானை. சரிங்களா, அதே மாதிரி இந்தியாவோட தேசிய கடல்வாழ் உயிரி அப்படின்னா டால்பின், இதை பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தியாவோட தேசிய பழம் பார்த்தீங்கன்னா மாம்பழம். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில சின்னங்கள் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு. மாநில பறவை பார்த்தீங்கன்னா மரகத புறா. மாநில மலர் பார்த்தீங்கன்னா செங்காந்தல் மலர். மாநில மரம் பார்த்தீங்கன்னா பனைமரம். மாநில பாடல் பார்த்தீங்கன்னா நீராறும் கடல் உடுத்த. இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்தாய் வாழ்த்து. சரிங்களா, இதை எழுதியவர் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் வே சுந்தரனார். சரிங்களா, அடுத்தது நம்ம தமிழ்நாட்டோட மாநில பழம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம். மாநில பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி. நம்ம தமிழ்நாட்டோட மாநில விளையாட்டு பார்த்தீங்கன்னா கபடி. நம்ம தமிழ்நாட்டோட மாநில நடனம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். நம்ம தமிழ்நாட்டோட மாநில முழக்கம் பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டு தினம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1. சரிங்களா, அவ்வளவுதான். தேங்க்யூ.